ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீயூசர் கண்டென்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ணி குடுத்துருக்கோம். அது எப்படி சரி பண்ணி குடுத்துருக்கோம், அவங்களோட ஃபீட்பேக் என்ன குடுத்துருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க, எப்படி பண்ணா ரீயூசர் கண்டென்ட் சரியாகும், உங்களுடைய சேனலுக்கு ரீயூசர் கண்டென்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா, நீங்க எப்படி சரி பண்றது, அது எல்லாத்தையும் பத்தியுமே இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்ப கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை. அதாவது இந்த வாரம் தான், இப்போ தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. டியூஸ்டே காமிக்குது இல்லையா? நம்மளுக்கு ஹாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, மை சேனல் ரிவ்யூஸ் கன்டென்ட் வந்திருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுமே நம்மளுடைய சேனலுடைய ஒரு வீடியோஸ் பார்த்து தான். சரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம ரிவ்யூஸ் கன்டென்ட் சரி பண்ணி தரோம். ரிவ்யூஸ் கன்டென்ட்லாம் என்னது? அத பத்தி நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. அத பார்த்துட்டு இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கட்டுறது. சரிங்களா? அவங்க சேனல் நேம் தான். அவங்க சேனல் லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொன்னோம். அந்த அப்பீல் ஆப்ஷன் ஷோ ஆதான்னு கேட்டிருந்தேன். அதுவுமே அவங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 5ஆம் தேதியோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்பீல் பண்ணணும். சப்போஸ் அவங்க அப்பீல் பண்ணல அப்படின்னா, அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம அப்பீல் பண்றதுக்கான டெமோ வீடியோ, டெமோ ஆடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சென்ட் பண்ணியிருந்தோம். அத பார்த்துட்டு அவங்க ஒரு வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அப்பீல் வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதில சேஞ்சஸ்லாம் என்னென்ன நீங்க பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொன்னேன் நானு. அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு, அவங்க வந்து திரும்பி ஒரு வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணாங்க. அத நான் பார்த்துட்டு, அதில எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்ல. நல்லாவே சூப்பராவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்துட்டு நல்லாருக்கு. நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கிடைச்ச அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 500 சென்ட் பண்ணியிருந்தாங்க. மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அவங்க ஃபீட்பேக் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அவங்க ஃபீட்பேக் பார்க்கலாமா? என்னோட சேனல்ல வந்து ரீயூஸ்ட் கன்டென்ட் மெயில் வந்தோனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் போயிட்டு YouTubeல வந்து ஒவ்வொரு வீடியோவா இத எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் உங்களோட வீடியோ வந்து நான் பார்த்தேன். அதுல வந்து நீங்க WhatsApp நம்பர் குடுத்திருந்தீங்க. இவள கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இது ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல தான் வந்து கேட்டேன். ஆனா, நீங்க நான் கேட்ட உடனே வந்து உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வந்தது. அது பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா நான் கேட்டதுக்கு நீங்க உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. மாடல் வீடியோ குடுத்தீங்க. எப்படி பண்ணணும்? ஏது பண்ணணும்? வீடியோ எப்படி மேக் பண்ணணும்? எப்படி அனுப்பணும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க எனக்கு கைட் பண்ணி சொல்லிக் குடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்ளை பண்ணி நான் இனிமே கிடைக்காது வீடியோ டெலீட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நீங்க தான். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணது நீங்க தான். ஹெல்ப் பண்ணி என்னோட ரீயூஸ்ட் கன்டென்ட் இது வந்து அப்பீல் பண்ணது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ சோ மச். ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுதான் சிஸ்டருடைய ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. இதே போல உங்களுடைய சேனலுக்குமே ரீயூஸ் கன்டென்ட், ரிப்பீட்டட் கன்டென்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் கன்டென்ட்ன்னு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஒரு 3 பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வரும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரது வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்க சேனல்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே தாராளமா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுத்துருக்கோம். தாராளமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். ஒரு சில பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்றது உடனே சீக்கிரமா கிடைச்சிரும். ஒரு சிலர்லாம் ரீஅப்ளை பண்ணி கிடைக்கிற மாரி இருக்கும். அதுக்கு நம்ம சேனல்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு, அதில எதெல்லாம் தப்பா இருக்கோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு, அப்புறம் ரீஅப்ளை பண்ணி, சில பேருக்கு ரீஅப்ளை பண்ணி கிடைக்காம, சில அப்பீல் பண்ணி கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சேனல் சரி பண்ண முடியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியல. அ ரிவ்யூஸ் கன்டென்ட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க ஒரு இதுல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கும். நீங்க ஜஸ்ட் பண்ண வேண்டியது WhatsAppக்கு நம்ம கூட ஒரு மெசேஜ் பண்றது மட்டும் தான். மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.